இந்த சாப்பாடை கொண்டு போய் அவகிட்ட கொடு. நாங்கம்மா சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அடியே, அங்க நாங்க உட்காந்து சாப்பிடுறத ஆனு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்த, சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தா வேணான்னு சொல்ற. வாங்கி சாப்பிடுறி. ஏய், வாங்கி சாப்பிடுன்னு சொல்றேன்ல. அம்மா, இவ்வளவு சீக்கிரம் நீ மனசு மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா. என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டல, எனக்கு அது போதும்மா. ஏ நிறுத்திரி. உன்னை யாரடி இப்ப மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க? என்ன மன்னிச்சு என் மேல இருக்கிற பாசத்துல தானே எனக்கு இந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்க. உன் மேல இருக்கிற பாசத்துல எல்லாம் சாப்பாடு குடுக்கல. ராத்திரி யாருக்காவது சாப்பாடு கொடுங்க, உங்க குடும்பத்துக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நீ அந்த பிச்சை எடுக்கிறவன் குடும்பம் தானே, அதே உனக்கு அன்னதானம் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். சாப்பிடு. அன்னதானமா? ஆமா. அப்ப இன்னும் நீ என்ன மன்னிக்கலையாமா? ஏய், உனக்கு இந்த ஜென்மத்துல மன்னிப்பே கிடையாதுரி. வாடி மலரு, எக்கேட கிட்ட போட்டும். வா. இப்ப இந்த சாப்பாடு சாப்பிடுறதா வேண்டாமா? பசிக்குமே. என்னம்மா அவங்க மொக்க ஜோக்கா அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க, நீயும் அவங்க கூட சேர்ந்து கேக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க சாமி கும்பிடுறத தடுக்க வேணாமா? நீ பிளான் போட்டு ஏதாச்சும் நிறுத்த வேணும் பார்த்தா அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பாப்போம் இருடி. என்ன ஆண்டி அசால்ட்டா பாப்போம்னு சொல்றீங்க? நாளைக்கு காலையில கோவில் போயிட்டா இந்த ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும்ல. பாப்போம். அதுக்காக எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். என்னமோ நீ ஏன் ஏதோ பண்ணுமா. வா போலாம். தமிழ், தினமும் நான் வானத்தை பாக்குறேன். ஆனா இன்னைக்கு என்னமோ இந்த வானம், இந்த நட்சத்திரங்கள், இந்த நிலா இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு. அதனாலதான் இந்த உலகமே நமக்கு அழகா தெரியுது. உண்மையா சொல்றேன் தமிழ், பாத யாத்திரை போகணும்னு சொன்னப்ப கூட எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியல. ஆனா இந்த அனுபவம் சான்ஸே இல்ல. வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் எம்பிட்டு பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி அனுபவிச்சே ஆகணும். இன்னைக்கு வர வழியில எத்தனை மக்களை பார்த்தோம். எம்பிட்டு பேரு நம்ம கூட அரோகரா அரோகரான்னு சேர்ந்து நடந்து வந்தாங்க. அந்த பக்தர்களை தாண்டி வர வழியில எத்தனை ஊரு, எம்பிட்டு வயல்வெளிங்க, எம்பிட்டு வீடுங்க, பங்களால இருந்து ஓலை குடிசைங்க வரைக்கும் எத்தனை மனுஷங்க, எம்பிட்டு முகங்களை நாம பார்த்தோம். இது ஒரு மாதிரி உணர்வுபூர்வமான அனுபவம் இல்ல? ஆமாங்க, எனக்கும் இது ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். இனிமே ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பாத யாத்திரை நம்ம வரணும் தமிழ். வந்துடலாம். அப்புறம் நமக்கு பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் கூட பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு நம்ம பாத யாத்திரைக்கு வரணும். யோசிச்சு பாரு, நீ நான் நம்ம பிள்ளைங்க, அப்பா, சின்னம்மா, மாமா, அப்பத்தான்னு எல்லாரும் அரோகரான்னு சொல்லிட்டு வந்தா எப்படி இருக்கும்ல? என்ன தமிழ், ஏன் சிரிக்கிற? இல்ல, நீங்க நம்ம குழந்தைங்களோட அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு. என்னாச்சுங்க? ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் செருப்பு போடாம நடந்ததே இல்லையா? இப்ப செருப்பு இல்லாம நடக்கிறோம்ல, கல்லு அது இதுன்னு குத்தி காலெல்லாம் வலிக்குது. ஐயோ, நான் வேணா புடிச்சு விடட்டுமா? வேண்டாம். என்னாச்சு? விரதம்.
ஏங்க காலை புடிச்சு விடுறதுக்கும் விரதத்துக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? இருக்கு தமிழ். விரதத்தை முடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓ ஆமா. சரிதான். சரி இருங்க ஒரு நிமிஷம். ஏங்க இது வலி இருக்கிற இடத்துல அடிச்சுக்கோங்க, கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ஏய், இதெல்லாம் ரெடி எடுத்துட்டு வந்துட்டியா? டாக்டர்னா டாக்டர் தான்ப்பா. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம்ல.